ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 9 மார்ச் 2026. பாபா நமக்கு இன்னைக்கு ஸ்வீட்டாக சொல்லி கொடுக்குறாரு. आपको जो भी ड्यूटी मिली हुई है उसमें सदा एक्यूरेट रहो. जो ड्यूटी पर एक्यूरेट रहता है उसको सभी ईमानदार व फेथफुल की नज़र से देखते हैं. பாபா சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு என்னவெல்லாம் கடமைகள் கிடைத்திருக்கிறதோ, பொறுப்பு இல்லை, சேவையினுடைய பொறுப்பாக இருக்கலாம், லௌகிக் பொறுப்பாக இருக்கலாம். முக்கியமாக பாபா இங்கே மீன் பண்ணுறது சேவை. ஆக உங்களுக்கு என்னவெல்லாம் பொறுப்புகள் கிடைத்திருக்கிறதோ அதில் நீங்கள் அக்யூரேட்டாக, துல்லியமாக இருங்கள், பர்ஃபெக்டாக இருங்க. ஆக யார் தன்னுடைய பொறுப்பில் அக்யூரேட்டாக இருக்கிறார்களோ அவர்களை அனைவரும் நேர்மையானவர், இவங்க ரொம்ப ஹானஸ்ட்டு இல்லையா, அப்படி தான் நினைப்பாங்க எல்லாரும். இவங்கள்ட்ட ஒரு சேவை கொடுத்துட்டோன்னா நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம், பொறுப்பாக சரியாக தவறு இல்லாமல் செஞ்சிடுவாங்க. ஆக நம்ம எல்லாரும் என்ன ஒரு பார்வையோடு பார்ப்பாங்களாம், இவங்க ரொம்ப ஹானஸ்டானவங்க, கமிட்டட் ஆனவங்க அப்படின்னு நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். यहाँ भी जो एक्यूरेट सेवा पर रहते हैं वही बाप के फेथफुल है. அதே போல் எங்கள் பாபா சொல்றாரு, இங்கு கூட யார் சேவையில் அக்யூரேட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். லௌகிக்கத்திலே அப்படி தானே, அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்து அவங்க இப்படியே தெரியாது கற்று முடிச்சுக்கிட்டு ஆனால் செஞ்சுடுவாங்க, சொன்ன காலத்தில் செய்வாங்க, மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஆஹா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பாபா என்ன சொல்றாரு, என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். एक होता है बाप में पूरा फेथ, दूसरा है बाप के साथ सेवा में भी फेथफुल है. ஸோ ஒன்று என்னவா, பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது, பட் எனக்கு அந்த நபரை பிடிக்கும், அவரை பிடிக்கும், ஆனால் அவருக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சொல்ல முடியாது. எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவருக்கு ஒரு நான் சமைச்சு போட மாட்டேன், ஒரு வேலை எதுவும் பண்ண மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன், சும்மா எனக்கு ஒன்று பிடிக்கும்னு அவர் நம்புறாரா? ஸோ திருப்பி என்ன கேட்பாங்க, அட பிடிக்கும்னா எனக்கு தேவையானது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதுபோல் பாபா என்ன சொல்றாரு, பாபா பிடிக்கும், அது ஞானம், அஃப்கோர்ஸ் அன்பு ஃபீல் ஆகுது, ஆனால் அவரோட காரியத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணாதானே நமக்கு அவர் மேலே அன்பு இருக்குன்னு நான் தெரியப்படுத்துவேன். அதனால் பாபா என்ன சொல்றாரு, பாபாவோட சேவையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. ஐசே ஃபெய்த்ஃபுல் நிச்சய புத்தி பச்சே சதா விஜய் और निश्चिंत रहते हैं. ஆக அப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர் குழந்தைகள், பாபா என்ன சொல்றாரு, நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் சதா வெற்றியாளராக கவலையற்ற நிலையில் இருக்கலாம். எனவே பாபா மேலே நமக்கு நிச்சயம் இருக்கணும், அந்த பாபாவுடைய சேவை மேலே நமக்கு ஆர்வமும் இருக்கணும், நிச்சயமும் இருக்கணும். அப்போ தான் பாபா என்ன சொல்வாராம், நீங்கள் என்னோட ஃபஸ்ட் கிளாஸ் ஒண்டர்ஃபுல்லான குழந்தைங்க நம்ம பார்த்து சொல்கிறாரு. நல்லது. ஓ சாந்தி.